ஸ்ரீராமா, எங்க அண்ணிய நல்லபடியா பாத்துக்கோ. அவங்க ஆசைப்பட்டபடியே அழகான அறிவான குழந்தை சுகப்பிரசவத்துல பொறுக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். அண்ணி அண்ணனோட சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம். அன்பு, வணக்கம் சார். உஷாவியும் துரையும் கூட்டிட்டு என்ன ஃபாலோ பண்ணு. ஓகே சார். ராமச்சந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அலங்காரெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குல்ல? ரெடி ஆயிட்டு இருக்கு சார். சார், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். நீங்க சீக்கிரம் முடிங்க. பைரவி, என்னோட பைரவியா இது? இவ்வளவு அழகா நான் எப்பவும் பார்க்கல. லேட்டா வந்தத பத்தி கேட்க போறேன்னு இப்படி ஐஸ் வைக்கிறீங்களோ? நோ நோ, நான் ஐஸ் எல்லாம் வைக்கல. நிஜமாவே ரொம்ப அழகா இருக்க பைரவி. லேட்டா வந்தேன்னு சொன்னல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ கடைசி நேரத்துல ஃப்ரெஷ்ஷா கேட்ட பூ காம்பினேஷன் இத கடத்தெருவில் தேடி வாங்கிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தா புடிங்க. லேட்டா வந்ததுக்கு பனிஷ்மெண்ட். என் தலையில நீங்களே பூ வச்சு விடுங்க. இது பனிஷ்மெண்ட் இல்ல, இட்ஸ் மை பிளஷர். உன் தலையில பூ வைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பாதி பூ எதுக்கு கையில வச்சிருக்க? இத எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க தலையில வைக்க போறேன். முக்கியமானவங்கன்னா என்னது? என் தலையில வைக்க போறியா? டென்ஷன் ஆகாதீங்க. இது என் நாத்தனார் சிவகாமி தலையில வைக்கிறதுக்கு. என்னை விட என் தங்கச்சி மேல நீதான் ரொம்ப பாசம் வச்சிருக்க. இருக்காதா பின்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார் வந்துட்டாரு. ஹலோ. ஹாய். வாங்க பார்த்திபன். எப்படி இருக்கீங்க? நல்லா வணக்கம் சார். நல்லா இருக்கும் சார். நீ என்ன இவ்வளவு லேட்டு? பூ வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீங்க உட்கார்ந்து பேசிட்டு. சரிங்க சார்.
அண்ணி நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. எங்க பைரவி அம்மா சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியே தான். தினமும் பாக்குற எனக்கே இப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாரோட பார்வையும் உங்க மேலதான் படும். இருங்க. கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. சீமந்தம் கல்யாண பொண்ணுக்கு தானே. சத்யவதி, நீ சும்மா ரெடி. எனக்கு திருஷ்டி கழிச்சதெல்லாம் போதும். நீ ரெடி ஆயிட்டியோ இல்லையோன்னு நான் உனக்கு பூ எடுத்துட்டு வந்தேன். நீ இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடி. அண்ணே, நான் கேட்டது சிவகாமி. ஓ, அண்ணி நான் ரெடியா தானே இருக்கேன். ரெடியா? எப்படி? இப்படியே வா. நீ திரும்ப. இந்த புடவையிலே வா. அண்ணே, என்னன்னு இது? இன்னைக்கு சீமந்தன் உங்களுக்கு தெரியாதா? ஒரு பட்டு புடவை கூடவா இல்லாம போச்சு? இது கூடவா உங்களுக்கு தெரியாது? என்னன்னு நீங்க? சிவகாமி, நீ என் கூட வா. வா. உக்காரு. உக்காரு. ஏய், பாத்து பாத்து மெதுவா உக்காரு. என்ன நீ? ஒரு நிமிஷம் இரு சிவகாமி, இத வரேன். பைரவி அம்மா எதுக்கு இவளை இங்கே உட்கார வச்சுட்டு ரூம்குள்ள போறாங்க? சிவகாமி. அண்ணி இது எப்படி இருக்கு சிவகாமி? ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். வைர நெக்லஸா? ஆமா சிவகாமி, இந்த மாதிரி டிசைன் தான் வேணும்னு பல கடைங்க ஏறி இறங்கி வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்கா? இத பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா அண்ணி? யாரோ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க அண்ணி. நான் இந்த நெக்லஸ வாங்கினதே உனக்காக தான். என்ன நீ சொல்றீங்க? இத நான் உனக்காக தான் சிவகாமி வாங்கினேன். இனி இது உன்னுடையது. இது நீ கையில வச்சும் பார்க்கலாம், இல்ல கழுத்துலயும் போட்டுக்கலாம். இந்த நகையை கொடுக்கற உங்க பெரிய மனசு எனக்கு புரியுது அண்ணி. ஆனா இந்த நகையை போட்டுக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்ல. உன் தகுதி என்னன்னு நீயே முடிவு பண்ணாத சிவகாமி. நீ என் மேல காட்டுற அன்புக்கும் மரியாதைக்கும் என் சொத்து முழுக்க உனக்கே கொடுத்தாலும் அது ஈடாகாது. ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. விட்டா நீ பேசிக்கிட்டே தான் இருப்ப. இரு, கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணி வேண்டாம் அண்ணி. இருன்னு சொல்றேன்ல. திரும்பி ஒழுங்கா உட்காரு. அண்ணி வேண்டாம், நீ சொன்ன கேளுங்க. நீ அமைதியா இரு. உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? சூப்பரா இருக்கு சிவகாமி. இந்த நெக்லஸ் அப்படியே உனக்கே செஞ்ச மாதிரி இருக்கு. அத்தை, சிவகாமிக்கு சுத்தி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஊர் கண்ணி எல்லாமே இவ மேலதான் இருக்க போகுது. சரிம்மா. அண்ணி, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அதுக்காக நாறு என்னைக்குமே பூவாகாது. இது உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது அண்ணி. சிவகாமி, குப்பமேட்லயே இருந்தாலும் வைரம் என்னைக்குமே வைரம் தான். அதோட மதிப்பு என்னைக்குமே குறையவே குறையாது. நீ ரொம்ப அழகா இருக்க சிவகாமி. இத பாரு, இத நான் உனக்கு ஆசையா போட்டு விட்டுருக்கேன். நீ இத கழட்டவே கூடாது. எல்லாம் நேரம் வைர நெக்லஸ் போடணும்னு இவளுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க. நான் இப்போ இந்த நகையை போட்டுக்கல அண்ணி. ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா போட்டுக்கிறேன். இனி இது உன்னோடது சிவகாமி. இத நீ எப்ப வேணும்னாலும் போட்டுக்கலாம். பைரவி, அண்ணன், சிவகாமி உனக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கா. என்னது அது?
அது ஒண்ணு இல்ல பைரவி. சிவகாமியோட ஒவ்வொரு பார்வைக்கும் என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும். அவ சொல்ல வேண்டான்னு சொல்றா. ஆனா நீங்க சொல்லுங்க. அவ உனக்கு கொடுக்க வந்தது சின்ன பொருள்மா, விலையும் ரொம்ப கம்மி. நீ டப்புன்னு 2 லட்சம் ரூபா நெக்லஸ தூக்கி கொடுத்ததும் அதை எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறாமா. ம்ஹும். நீ எப்படி பேசினா சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். என்ன சிவகாமி, என்ன பணத்தாசை பிடிச்சவன் நினைச்சிட்டியா? விலை அதிகமான பொருளை கொடுத்தாதான் நான் எதையுமே வாங்கிப்பேன்னு நினைக்கிறியா? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன சிவகாமி, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? கொடுங்க. உங்களவுக்கு என்னால விலை அதிகமான பரிசை கொடுக்க முடியாது அண்ணி. இது சாதாரண கருகமணி மாலை. இத நான் வாங்கல அண்ணி. நானே என் கையால ஒவ்வொரு மணிய கோத்து ரெடி பண்ண, உங்களுக்கு பொறுக்க போற குழந்தைக்காக. சிவகாமி, நான் உன்னை பத்தி யோசிச்சேன். ஆனா நீ என்னையும் தாண்டி எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி யோசிச்சிருக்க. அதுதான் சிவகாமி. அண்ணி, குழந்தைக்காகத்தான் நீங்க வாழறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு இந்த மாலையை போடுங்க அண்ணி. என் குழந்தை உடம்புல முதல்ல ஏற போறது தங்கமோ வைரமோ இல்ல, இந்த கருகமணி மாலைதான். அதுவும் உன் கையாலேயே என் குழந்தைக்கு நான் போட வைப்பேன் அண்ணி. அண்ணி, என்ன அண்ணி இது? சின்ன குழந்தை மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறீங்க. நான் அழல சிவகாமி, அழல. சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீர். சிவகாமி, பைரவி, நீங்க 2 பேரும் எப்பவும் இதே ஒத்துமையோட இருக்கணுமா? அதான் என்னுடைய ஒரே ஆசை. நல்ல சகுனம்தான். பைரவி, நீயும் சிவகாமியும் பக்கத்து பக்கத்துல நெல்லுங்கம்மா. ஆரத்தி சுத்தணும்ல. இப்படி வா. ஓ, இங்கதான் இருக்கீங்களா? வாங்க சித்தி, நல்லா இருக்கீங்களா? வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்க சித்தின்னு கூப்பிடுற. நீ கூப்பிடலனாலும் நான் வந்துட்டேன்ல, அதுதான் காஞ்சனாங்கிறது. நல்லா இருக்கியா காஞ்சனா? நல்லா இருக்கிறதுனால தானே வந்திருக்கேன். நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் இலை போட்டு சாப்பிடணும்னு வந்திருக்கேன். என் அண்ணன் பொண்ணுக்கு முதல்ல திருஷ்டி சுத்துங்க. ஊர்க்கண்ணெல்லாம் சிவகாமி மேலதான் இருக்கு. ஒரு சுத்தி இவளுக்கு அதிகமாவே சுத்துங்களேன். அப்பதான் குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கும். காஞ்சனா, நீ மாறவே மாட்டியா? இப்ப எதுக்கு நீ கோவப்படுறீங்க? ஏற்கனவே 2 முறை கர்ப்பம் கலைஞ்சவ தானே இந்த பைரவி. இவ கூட சேர்த்து சிவகாமியும் கூட ஒன்னா நிக்க வச்சு திருஷ்டி சுத்துவீங்களா? ராஜா என் அண்ணன் மகன்.
அவனுக்காக தான் நான் இங்க வந்தேன். அவன் பொண்டாட்டிக்காக இல்ல. அவளோட துரதிர்ஷ்டம் சிவகாமிக்கு வந்துடக்கூடாதுல்ல. அத்தை, கொஞ்சம் சும்மா இருங்க. பைத்தியக்காரி, நான் உன் நல்லதுக்காக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ என்ன போய் சும்மா இருங்கன்னு சொல்ற. அத்தை, எப்போ முடிஞ்சு போன விஷயத்த இப்ப எதுக்கு பேசணும்? நடந்து முடிஞ்சா என்ன, நடந்தது அப்படியே மறந்து போயிடுமா? உங்க அம்மா அதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, அதெல்லாம் மறந்துட்டியா நீ? அறிவு கெட்டவனே. 2 முறை கர்ப்பம் கலைஞ்சு போன அதிர்ஷ்டம் கெட்டவன் நீ. முறையா கர்ப்பமா இருக்கிற என் வீட்டு மருமவ பக்கத்துல இவளை நிக்க வச்சு திஷ்டி சுத்துறதா? இந்த கர்ப்பம் கலைஞ்சவளால இவளுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்து போச்சுன்னா? அத்தை, பெரியவங்க நீங்க இப்படி பேசலாம். கொஞ்சம் வாய முடியா? உன்னோட நல்லதுக்கு தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது கேடு நடந்துச்சுன்னா பாதிக்கப்பட போறது நீதான். அத்தை, பைரவி, பைரவி, காஞ்சனா, நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல என்ன பேசுற நீ? என்னத்த நீங்க எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு புரியாம பேசுறீங்க? மத்தவங்க மனசு நோகிற மாதிரியே எப்பவும் பேசுவீங்களா நீங்க? மா, இப்படி வாங்க. பைரவி, இத பாரு, அவங்க சொல்றத பெருசா எடுத்துக்காத. அவங்க எப்பவும் அப்படிதான் பேசுவாங்க. அம்மா, அழாதீங்கம்மா. நீங்க இப்படி அழுதா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதை விட முக்கியமா வயித்துல இருக்கிற குழந்தையால தாங்கவே முடியாதுமா. நான் பிறந்த வீட்ல இருந்து உங்களோட ஒருத்தையா இந்த வீட்டுக்கு வந்தவ. அந்த பெரிய மனுஷி பேசின பேச்சு கேட்ட நானே ஆடி போயிட்டேன். அவங்க பேசின பேச்சுக்கு நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. எனக்கு பயமா இருக்கு சத்யவதி. பயப்படாதீங்கம்மா. உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகி நீங்க அழகான குழந்தைய பார்க்க தான் போறீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எனக்கு அபோஷன் ஆயிடுச்சு. ஆனா அத பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நான் ஒவ்வொரு தடவையும் கவனமா தான் இருந்தேன். ஆனா சீமந்த நாள் அதுவுமா இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த காஞ்சனா என்ன பெரிய கடவுளா? அந்த அம்மா சொன்னா அப்படியே நடந்துருமா என்ன? ஐயா அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கல, இந்த மாதிரி சீமந்தெல்லாம் அவங்க பொண்ணுக்கு நடக்கலையேன்னு பொறாமம்மா. அந்த வயித்தறிச்சல்ல தான் இவ்ளோ பேசுறாங்க. அம்மா, அண்ணி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. வாங்கம்மா, போய் பார்க்கலாம். வேண்டாம்மா, அவ கஷ்டப்பட்டு அழறத என்னால பார்க்கவே முடியாது. நாம இப்ப போனா அவளால தாங்கிக்க முடியாது. நீ பேசாம இருமா, அவளே சமாதானமாயிடுவா. நீங்க தான் சிவகாமி சிவகாமின்னு பாசமா இருக்கீங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு உங்க மேல துளி கூட பாசம் கிடையாது. என்னடி பேசுற நீ? நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லலம்மா. நீங்க எதுக்கு எடுத்தாலும் சிவகாமி சிவகாமின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்காது, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அந்த சிவகாமி நீங்க கொடுத்த நகை பட்டு புடவை எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்த கண்ணாடி வளையல் பூவை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம். அவ புருஷன் கஷ்டப்படுவாருன்னு சொன்னாலே. அதெல்லாம் சும்மாமா, எல்லாம் பொய். அண்ணன் முன்னாடி நடிப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட கௌரவம் போனும் தாமா. என்னடி சொல்ற நீ? ஆமாமா, வீட்ல இருக்கிற பொண்ணுக்கு அண்ணா அண்ணி சேர்ந்து ஒரு மஞ்சள் குங்குமத்தோட பட்டு புடவை நகையெல்லாம் வச்சு கூட குடுக்கல பாரு அப்படின்னு வந்தவங்க எல்லாம் பேசுறதுக்காக தாமா அப்படிலாம் பண்ணிருக்காங்க.
நிஜமாவா சொல்ற? சத்தியமா நிஜமா? அது மட்டும் இல்ல, உங்களை பத்தி தெரியாதவங்க எல்லாரும் உங்களை தப்பா பேசணும் தான் நீங்க கொடுத்த எதையுமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் பெரிய அதிகாரியா இருந்தாலும் அன்னைக்கு ஏன் இப்படி பிஸ்னாரி புத்தின்னு ஜனங்களா உங்களை திட்டணும்ல, அதுக்கும் தாமா. சிவகாமி அந்த அளவுக்கு யோசிக்கிறாளா? பின்ன சிவகாமி வளையல போடுங்க அண்ணின்னு சொன்னதும் நீங்க அப்படியே பொங்கி போயிட்டீங்க. அது ஏதோ நடிச்சிருக்குமா. உங்களை மாதிரி நல்ல குணம் உள்ளவங்க அந்த மாதிரி ஆளுங்களை புரிஞ்சுக்கலன்னா எப்படிமா? அண்ணே, அத்தை வாய்க்கு வந்தபடி பேசின பேச்சுனால அண்ணி மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோனா? அவங்க வந்ததே அதுக்கு தானே. உங்க அண்ணி மனசை நோகடிக்கிறதே அவங்களுக்கு வேலையா போச்சு. ஆமா ராஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்கண்ணா, போய் அண்ணிய சமாதானப்படுத்தலாம். வாங்க. வா. அம்மா வாங்கம்மா போலாம். பைரவி, எல்லாருமே வந்துட்டாங்க. வா, கீழே போலாம். காஞ்சனா பேசுனதை பத்தி மனசுல ஒண்ணு வச்சுக்காதம்மா. அவளை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. வாமா, கீழே போலாம். சாரி அண்ணி. நீ எதுக்கு என்கிட்ட சாரி சொல்லணும்? இல்ல, அவங்க என் மேல சாணி எடுத்து பூசினது நீ சொல்ற இந்த சாரியால சரியாயிடுமா? பைரவி, என்ன இது? காஞ்சனாத்த பேசுனதுக்கு சிவகாமி என்ன பண்ணுவா? மௌனமா இருக்கிறவங்கள விட மோசம் செய்யறவங்க எவ்வளவோ மேல். எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, நான் வரேன். சரி, சீக்கிரம் வா. சத்யவதி, அம்மா. வந்தவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுமா. சரிங்கம்மா. ராஜா, மாப்ள, நீங்க 2 பேரும் முதல்ல அவங்களுக்கு பொட்டு வச்சு சந்தனம் பூசி வளையல் போட்டு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிவகாமி, உன் பாதத்துல வீக்கம் இல்ல. உன் முகத்தை பார்த்தா உனக்கு கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். எங்க அம்மாவுக்கு கூட ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். அப்படியெல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாத. முதல்ல உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? என்னமோ ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்ற. அவ மனசுல பட்டத சொன்னா, அதுல தப்பு என்ன இருக்கு? ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஏற்கனவே உனக்கு 2 தடவை கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. இந்த முறையாவது பாப்போம் புள்ள தொட்டில்ல ஆடுதான்னு. முதல்ல கர்ப்பம் கலையாம இருக்கணும். இந்த லட்சணத்துல ஆம்பளை பிள்ளை வேணும்னு வேற ஆசைப்படுற.
ஆம்பளை புள்ள வேணும்னு ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நான் தான் சொல்றேனே, முதல்ல உனக்கு புள்ள பிறக்குதான்னு பாப்போம். அதுக்கு மிஞ்சி என்ன நடந்தாலும் கஷ்டம்தான். போது நிறுத்துங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் மரியாதை இருக்காது. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? நீங்க என்ன எவ்வளவோ வெறுத்தோம். உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து வாங்க சித்தின்னு கூப்பிட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? என் வீட்டுக்காரரோட அத்தைங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. பைரவி, வேண்டாம் விடு. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல அவங்க கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? விடு. அது என்னடா, என்னமோ யாரோ வெளி மனுஷங்க மாதிரி அவகிட்ட எதுக்குன்னு சொல்ற? என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒண்டி சண்டியா வச்சுக்கிட்டு நீ செஞ்சிருவியோ? நீ ஒரு துப்பு கெட்டவன். அதனாலதான் ஒரு துர்பாகியவதி உனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. சித்தி, நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. தப்பா? என்னடி தப்பு? சமய சந்தர்ப்பம் பார்க்காம தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அவரை கட்டிக்கிட்டது நான். ஏன் முன்னாடியே நீங்க இப்படி பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. முதல்ல அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அத சொல்ற அருகதை முதல்ல உனக்கு கிடையாது. நீ வந்தவ, நான் இந்த வீட்லயே பிறந்தவ. நாங்க அதிர்ஷ்டத்திலேயே கொடிகட்டி பறந்தவங்க. நீதான் தரித்திரம் பிடிச்சவ. அத்தை, என்ன இது? இப்படி பைத்திய மாதிரி பேசுறீங்க? எல்லாரையும் வச்சுக்கிட்டு அண்ணிய போய் இப்படி பேசலாமா? என்ன போய் பைத்திய மாதிரி பேசுறேன்னு ரொம்ப பெரிய மனுஷித்தனமா பேசுற? பல்லெல்லாம் கொட்டி போயிடும் சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. சிவகாமி, அவகிட்ட பேசாத. அவ வாயில நல்ல வார்த்தையே வராது. என்னத்த இது? நல்ல விஷயம் நடக்கும்போது திருப்தியா செய்யறதை விட்டுட்டு கஷ்டப்படுற மாதிரியே பேசுறீங்க. சந்தோஷப்படுற மாதிரி பேசவே மாட்டீங்களா? அதிர்ஷ்டம் இல்லாதவளை கட்டிக்கிட்டா சந்தோஷப்படுற மாதிரி எப்படிடா பேச முடியும்? தப்ப அங்க வச்சுக்கிட்டு என்ன ஆளாளுக்கு என்னமோ குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க அம்மாவும் நானும் கலந்து பேசி முன்ன பின்ன நேரங்காலம் பார்த்து 3 முடிச்சு நீ போட்டதுனாலதான் இப்ப அதுக்கு பலனா 3வது முறையாவது நின்னு இருக்கு. இதையாவது தொட்டில போட்டா சந்தோஷம். இவ அம்மா ஸ்தானத்துக்கு வந்தா போதும். ஆம்பளை புள்ளதான் வேணும்னு நினைக்கிறது இவ வம்சம் மட்டும் இல்ல, ஓ வம்சமும் பாழாதான் போகும். இங்க பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் தான் இது உன்னோட அத்தை வீடு. பொம்பளை புள்ள பிறந்துச்சின்னு வையேன், இங்க அத்தை வீடு அங்க சொத்த வீடுன்னு ரெண்டுமே இல்லாம போயிடும். வாய மூடுறீங்களா? இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் ஆம்பளை புள்ளையத்தான் பெத்தெடுப்பேன். கண்டிப்பா எனக்கு பையன்தான் பிறக்கும்.